சீமான் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஏன் சார் யாருமே கூட்டணி வைக்கவே மாட்டேன்றாங்க? அவர் பிரபாகரன் வாழ்வன் பாரு. மேடையில விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா, ஓ! அதனால அது செட் ஆகாது. அது இன்னைக்கு சீமான் சேலத்துல வீரப்பன் நினைவு நாளுக்கு போயிட்டு, ஆமா. வீரப்பன் நினைவிடத்த நாங்க பெருசா கட்டுவோங்கிறதுல ஃபுல்லா ஸ்டாலின தான் அடிச்சாரு. கருணாநிதிக்கு பேர் வச்சிருக்கு. எங்க எங்க தாத்தன் பாண்டித்துரை தேவருக்கு ஏன் இல்ல? மு.க. தேவருக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஏன் வைக்கல? அங்க கருணாநிதிக்கு வைக்கணுமா? மு.க. தேவருக்கு வச்சா என்ன? அ நூலகத்துக்கு பேரு கருணாநிதி பேர் வைக்கணுமா? பாண்டித்துரை தேவர் பேர் வச்சானெல்லாம் அங்க சேலத்துல போய் பேசினாரு. பேசும்போது நாங்க ஆட்சிக்கு வந்து வீரப்ப மணிமண்டபத்தை பெரிய அளவு கட்டுவோம்ங்கிறதுலையும் அவரு முன்னெடுக்கிறாரு. இதுல அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு. ம். அதுல அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடந்த அந்த வீரப்பன் என்கவுண்டரை பற்றி பேசி, வீரப்பன் கிட்ட நேருக்கு நேர் போனா வீரப்பன் உங்களை சுட்டு தள்ளியிருப்பான். ம். விஜயகுமாராவது ஒண்ணாவது எவனும் நிற்க முடியாது. அஹ், ஒரு மோர்ல விஷம் மோர்ல விஷத்தை கொடுத்து ஒரு பாட்டிகிட்ட பேசியிருக்காரு. கொடுத்து சதி பண்ணி நீங்க கொன்னீங்க சொல்லி அதை வீரப்பனை குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா அதிமுக காரன் நாங்க தான் வீரப்பனை சுட்டோம்னு. இது அரசியல் டைனமிக்ஸே மாறிட்டுல, தமிழ் தேசிய அரசியல் எழும்பிட்டுல, திமுக திமுக திராவிட அரசியல் செத்துட்டுலான்னு எடப்பாடிக்கு தான் சேலஞ்ச் பண்றாரு. சரி. எடப்பாடி எங்க அம்மா புரட்சி தலைவி அவர்கள் வீரப்பனை கொன்னாங்கன்னு எடப்பாடியில பேச முடியாதுங்கிறதான் சீமான் பேசுறாருன்னா, ம், ம். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து போகும்போது எதிர்த்தரப்புல திராவிட அரசியலுக்கு அவரு எதிரியா காட்டுறது ஸ்டாலினை தான். ம். ஸோ பல இஷ்யூஸ்ல ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம் லாபம், சீமானுக்கு இன்னொரு பக்கம் லாபம். ம். எடப்பாடி வலமும் போகாம இடமும் போகாம விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு மாதிரி களத்தை விட்டு போயிட்டார்.